வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்னைக்கு மண்டே ஒரு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்மளுக்கு கிஃப்ட் நிஃப்டி 24,521 ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய ஃபியூச்சர் எந்த இடத்துல முடிஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளுடைய ஃபியூச்சர் அப்படின்றது 24,400 முடிச்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஸ்பாட்டும் வந்து 24,346 தான் முடிச்சுக்கிறாங்க. அப்போ இங்கே நம்மளுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்றது எப்படி க்ளோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா 300 to 500, அதாவது 24,300 புட் ஆப்ஷன், 24,500 கால் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அந்த மிட் பாயிண்ட்ல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல் இருக்கு, அதாவது 24,500 கால் அண்ட் 300 புட் அண்ட் 400 கால் அண்ட் புட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராடல் இருக்கு. அப்போ இந்த பாசிட்டிவ் ஓப்பன் அப்படின்னா அந்த ஸ்ட்ராடலுக்கு கட்டுப்பட்டு தான் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அப்போ ஸ்ட்ராடலுக்கு கட்டுப்பட்டு ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா அதுலேருந்து தான் ரேஞ்ச் கிரியேட் ஆகும். சரிங்களா? நம்ம 300 to 400 அப்படின்னு சொல்லி தான் லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ஸோ நியர்பை அந்த லெவலுக்கே இம்பேக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு சின்ன எட்ஜ் அப்படின்றது 300 to 500, அதுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ராடல், அடுத்து 24,300 to 600. அப்போ ஓவரால் நம்ம பார்க்கும்போது 24,300 to 500 அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,400 அண்ட் 300 to 600 அப்படின்னு பார்க்கும்போது 24,450. சரிங்களா? அடுத்து இங்கே 24,400 to 600 பார்க்கும்போது 24,500. அப்போ 24,400 to 500 அதுக்குள்ள மார்க்கெட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ, அதாவது நமக்கு மார்க்கெட் நேற்று எப்படி ரன் ஆயிருக்காங்க, ஓப்பன் ஆகிட்டு மேலே போய் கீழே வந்து அகைன் இங்கே க்ளோஸ் வச்சுருக்காங்க. திருப்பி ஓப்பன்றது இந்த இடத்துல நடைபெற போகுது அப்படின்னா ஒன்று எஸ்டர்டே ஹைக்கு பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை எஸ்டர்டே ஹையில் போயிட்டு திரும்பி உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும், இல்லை கீழே போய் எஸ்டர்டே லோவோ இல்லை ப்ரீவியஸ் க்ளோஸில் சப்போர்ட் எடுத்தோ திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். இதுதான் வந்து என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட் எந்தெந்த இடத்துல போயிட்டு நடக்குது. அப்போ ஒரு லெவல் இந்த எஸ்டர்டே க்ளோஸ் அப்படின்ற ஒரு லெவல், ஓப்பன்ற லெவல், எஸ்டர்டே ஹை அப்படின்ற ஒரு லெவல், எஸ்டர்டே லோன்ற ஒரு லெவல், இந்த 4 லெவலுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு எஸ்டர்டே இப்போ 400 நியர்பை ஓப்பன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோம், 24,400னே வச்சுக்கலாம். அப்போ எஸ்டர்டே லோன்றது 24,238. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் இருக்காங்க, இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 160 பாயிண்ட் இருக்காங்க, 162 பாயிண்ட். அதேமாதிரி மேலே வந்து 24,589ன்றது ஹை, நியர்பை அங்கேயும் ஒரு 180 பாயிண்ட் இருக்காங்க. அப்போ ஒரு நாளைக்கு ஆவரேஜ் மூவ்மெண்ட் அப்படின்றது ஒரு 200 பாயிண்ட்னு வச்சுட்டா கூட, அதாவது ஹையை பிரேக் பண்ணி போகும்போது, ஒரு ஹையை பிரேக் பண்ணி ட்ரேட் ஆகும்போது ஒரு 200 பாயிண்ட் போகலாம். பட் எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்குள்ளே நடக்கும்போது சின்ன மூவ்மெண்ட்டாக நடத்தி டைம் வேல்யூவை டீகே பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த இடத்துல நம்ம டைம் வேல்யூ எடுத்துக்கலாம். நமக்கு முடிச்சிருக்கும் போதே 300-350 முடிச்சிருக்காங்க அப்படின்னா 300 கால் ஆப்ஷன் நம்மளுக்கு 46 ரூபா இருக்க வேண்டியவங்க கிட்டத்தட்ட 125 ரூபா நம்மளுக்கு பாசிட்டிவ்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு புட் ஆப்ஷன் 195 ரூபா, அவங்க எவ்வளோ இருக்கணும், 54 ரூபா இருக்கும். அப்போ அவங்க எவ்வளோ இருக்காங்க, 140 ரூபா பாசிட்டிவ்ல இருக்காங்க. அப்போ அந்த 140 + 125 ஐடிஎம்ல நியர்பை ஐடிஎம்ல நம்மளுக்கு 265 பாயிண்ட் வந்து டைம் வேல்யூ இருக்கு. அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஏடிஎம்லையும் கிட்டத்தட்ட 170-140 அப்படின்னா 315 பாயிண்ட் நியர்பை டைம் வேல்யூ இருக்கு. அப்போ அந்த டைம் வேல்யூ டீகே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். இதுதான் அதை நேத்திக்கு வச்சிருந்த அந்த ஹை, அதாவது 24,589 அப்படின்றத நம்மளுக்கு வீக்லி ஹை. சரிங்களா? ஒரு வீக்லி ஹை. அப்போ இந்த வீக்லி ஹையை பிரேக் பண்ணால் என்ன நடக்கும், லோன்றது கீழே இருக்குது, வீக்லி லோன்றது 24,054 லெவல். அப்போ அது கீழே இருக்குது, நியர்பை வீக்லி ஹை தான் இருக்காங்க. அப்போ போன வீக் முடிஞ்சு இந்த வீக் நம்மளுக்கு ஓப்பன் ஆனோடனே இந்த வீக்லி ஹையை பிரேக் பண்ணுறாங்களா, இல்லை அந்த வீக்லி ஹைக்கு போயிட்டு அகைன் அந்த இடத்துல இருந்து
ரிவர்சல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கணும். இதுக்கு நம்மளுக்கு முக்கியமாக பார்க்கக்கூடியது வந்து இம்ப்ளைடு வால்டிலிட்டி. அப்போ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி இப்போ கால் சைடு வந்து கம்மியாக இருக்குது, புட் சைடு அதிகமாக இருக்குது. அப்போ மேலே ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு புட் சைடு டிகே ஆல்மோஸ்ட் ஆயிரும். அண்ட் ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா புட் சைடு இன்னும் டிகே ஆயிரும். அப்போ இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி சேஞ்ச் ஆகலை, இவங்களும் கம்மியாக தான், ஒரு 10 பாயிண்ட்லேருந்து கம்மியாக தான் ஏறுறாங்க, இவங்களும் பெருசாக இறங்கலை, கம்மியாக தான் இறங்குறாங்க அப்படின்னா இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரெண்டு பக்கமும் அதிகரிக்காத வரை மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் போகும். அந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே தான் போகும். எப்போ நம்மளுக்கு அதிகரித்து ஓப்பன் ஆகுறாங்களோ, இம்ப்ளைடு வால்டிலிட்டி அதிகமாகி டேட்டா வருதோ, அப்போ தான் நம்மளுக்கு ப்ரீமியம்லாம் ஸ்பைக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் சேம் டைம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,115 ஓப்பன் ஆகிறாங்க. இப்போ 55,500 ஸ்ட்ராடலும் இருக்குது, 55,000 to 56,000 ஒரு ஒய்டரான ரேஞ்ச் இருக்குது. அப்போ 55,500 அப்படின்றப்ப கிட்டத்தட்ட 115 ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எவ்வளோ பாயிண்ட் ஓப்பன் ஆகுறாங்க. அப்போ இதனுடைய மிட் பாயிண்ட் 55,000க்கும் 55,500க்கும் மிட் பாயிண்ட் வந்து 55,250. ஸோ அந்த 55,250க்கு மேலே சஸ்டெயின் ஆகுறாங்களா, கீழே சஸ்டெயின் ஆகுறாங்களா, அண்ட் எஸ்டர்டே ஹை என்ன லோ என்ன பேங்க் நிஃப்டிக்கு, அதுக்குள்ளே எப்படி ட்ரேட் ஆகுறாங்க. அதே மாதிரி உங்களோட இம்ப்ளைடு வால்டிலிட்டி அந்த மிட் பாயிண்ட்டையும் ஒரு எட்ஜையும் கடக்கும்போது எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு மந்த்லி எக்ஸ்பைரின்றப்ப இதில் அதிகபட்ச டைம் வேல்யூ உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அதை டிகே பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க அதாவது பேங்க் நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் மோடு போயிட்டு நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் மோட்லேயே இருக்காங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சைட்வேஸில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பாசிட்டிவில் இருந்து ரெண்டு பேருமே எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு எஸ்டர்டே ஹையை பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி ரெண்டு பேருமே பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்போ ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்து இன்னொருத்தர் ஓப்பனுக்கு மேலே இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இதே மாதிரி நிஃப்டியில் ஸ்பாட் பிசஸ் ஃபியூச்சர். அப்போ இந்த ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ரெண்டு பேருமே ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். நிஃப்டியிலே சரி பேங்க் நிஃப்டியிலே சரி ஓப்பனுக்கு மேலே இருந்து சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் ஒரு எஸ்டர்டே ஹை வரைக்கும் ஒரு ரீச் அவுட் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை, ஒருத்தர் வந்து ஓப்பனுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க, ஒருத்தருக்கு ஓப்பனுக்கு மேலே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா டைம் வேல்யூ டிகே அப்படின்றது ரொம்ப ரொம்ப சீரியஸான டிகேவாக இருக்கும். ஸோ அப்போ பையர்ஸ் அப்படின்றவங்க இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணுறாங்களா, அதுக்குண்டான ஐவியோட இன்னைக்கு ஓப்பன் ஆகுறாங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ ஓப்பன் ஆகிறது எந்த இடம் அண்ட் எந்த லெவலில் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணுறாங்க, பிரேக் பண்ணும்போது ஐவி எப்படி இருக்குது, அதுக்குள்ளே நம்மளுடைய ரிஸ்க் ரிவார்ட் சூட் ஆகுமா, இது எல்லாமே வாட்ச் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல பார்க்கும்போது மட்டும்தான் வந்து சரியான முறையில் என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு கரெக்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு டேட்டா பார்க்குறீங்களோ அதே மாதிரி ராங் என்ட்ரியை தவிர்க்கிறது அதன் மூலியமாக தான் நடக்கும். ஒரு நிறைய டேட்டாஸ் நீங்கள் பார்க்கும்போது, அதாவது மார்க்கெட்டோட ஒத்து போகிற இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேட்டாவை நீங்கள் பார்க்கும்போது ராங் என்ட்ரிஸ் உங்களுக்கு தவிர்க்கப்படும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ராங் என்ட்ரிஸை தவிர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய லாஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வரீங்கன்னு அர்த்தம். கரெக்டான என்ட்ரி ஒரு சில என்ட்ரி எடுத்தால் கூட போதும், ராங் என்ட்ரிஸ் நிறைய என்ட்ரிஸ் எடுக்கிறத தவிர்த்துடணும். ரெண்டாவது, இந்த எஸ்டர்டே ஹை லோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ட்ரேட் ஆகும்போது ரேஞ்ச் ஒரு இடத்துல போய் வச்சுட்டு திரும்பினால் மட்டுமே நம்ம இல்லை, கட் பண்ணி போனால் மட்டுமே நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓவர் ட்ரேட் அப்படின்றது இருக்கவே கூடாது. அதிகபட்ச ட்ரேட் ஒரு நாளைக்கு 10 ட்ரேட் 5 ட்ரேட்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சேனலில் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். எந்தெந்த இடத்துலலாம் லெவல்ஸ் இருக்கோ அந்தந்த லெவல்ஸில் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும். இங்கே வந்துடுவாங்க, அந்த லெவலுக்கு வந்துடுவாங்க, இல்லை கீழே இந்த எஸ்டர்டே லோ ரீச் பண்ணிடுவாங்கன்னு எடுக்கக்கூடாது. ஒரு லெவல் மார்க் பண்ணி வச்சுக்கணும், அந்த லெவலுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். ஸோ லெவல்ஸ் நம்ம 300 புட் அண்ட் 400 கால் பேஸ் பண்ணி எடுத்திருப்போம். அது நான் அன்றைக்கி லாஸ்ட் வெள்ளிக்கிழமை போட்டிருந்த வீடியோவில் இருக்குது, பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.